தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் அத்தை. உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்க தம்பி. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை தரையில தான் படுத்திருப்பாரு போல இருக்கு. இந்திரா, இந்திரா, அத்தை, இங்க வாமா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏத்தா, மலரும் மாப்பிளையும் ராத்திரி ஒன்னா தூங்குனாங்களே, ஏதாவது நடந்துதானே? அப்படி இப்படி விசாரிச்சியா? இல்ல அத்தை, மலரு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அசந்து தூங்கிட்டு இருக்காளா? தூங்கட்டும் தூங்கட்டும். இல்ல அத்தை, அங்க எதுவும் நடந்த மாதிரி தெரியல. மாப்பிள்ளை ராத்திரி முழுக்க தனியா தரையில படுத்திருப்பாரு போல இருக்கு. என்ன இந்திரா, நீ எதுவும் எடுத்து சொல்லலையா? நாம என்ன அத்தை சொல்றது? இது அவங்க வாழ்க்கை, அவங்க தான் முடிவு பண்ணணும். ராத்திரி மாப்பிள்ளை உள்ள தூங்கறதுக்கு அவ ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நம்ம வேற ஏதாவது கேட்க கூடாததை கேட்டு சொல்லக்கூடாததை சொல்லி அவளை ஏன் சங்கடப்படுத்துவானே? அதுவும் சரிதான் இந்திரா. மறு வீட்டுக்கு வந்தப்போ எலியும் பூனையுமா இருந்தவங்க ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னா தூங்குறது நல்ல அறிகுறிதான். காத்திருப்போம். காலம் கனியறப்போ கனியட்டும். கேள காத்தம்மா, நீதான் என் பிள்ளைங்களுக்கு எல்லாமா இருந்து காப்பாத்தணும். ஐயா ராசத்தர, குடும்பம் குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தேங்காய் வடையா. அம்மா, அதே நம்ம வீட்டுக்கு மருமகி வந்துட்டார்ல, அவர் பண்ணட்டும். பாப்பல தேங்காயை வாங்கி உடைங்க. இல்ல மாமா, நீங்களே. அட சும்மா வாங்கியா. கீழே அருவாளுக்கு பாருங்க, எடுத்து உடைங்க. இந்திரா கொடு. குடிங்க. ஐயோ அம்மா, முதல்ல மாப்பிள்ளைக்கு எடுத்து. இந்தாங்க. அம்மா இந்தம்மா உனக்கு சேலை. ஐயா முதல்ல மாப்பிள்ளைக்கு மலருக்கும் குடியா. அம்மா வீட்டில் பெரியவங்க நீங்க தானம்மா, முதல்ல நீங்க வாங்கிக்கிங்க, அப்புறம் உன் கையால் எல்லாத்துக்கும் கொடுமா. சரி, ஆசீர்வாதம் பண்ணுமா. இந்திரா நல்லா இருங்க நல்லா இருங்க. இந்தாத்தா இதை அப்படி வை. மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. அத்தா மலரு வாத்தா, அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது துணி வாங்கிக்க. அப்பல நீங்களும் வாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. எந்திரிப்பா எந்திரித்தா.
அந்த வல்லவனோட அருளால என் பிள்ளைங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். இந்தாப்பா வாங்கத்தா. நீயும் மாப்பிள்ளையும் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கம்மா. நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. குடிங்க, வாங்கிக்கிங்க. போய் புது துணியை போட்டு வந்து ஒரு 5000 வேலை சரத்தை எடுத்து வந்து கொளுத்தி விடுங்க. தெருவே அலரட்டும். போயிட்டு வாங்க. என்னம்மா இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கியா? ஓ மருமக தான் அத்தைக்கு இந்த கலர் தான் எடுப்பா இருக்கும்னு தேடி தேடி எடுத்தா. ஆத்தா, நீங்க 2 பேரும் எம்புட்டு அழகா இருக்கீங்க. என் கண்ணு பட்டுடு போல இருக்கு. அக்கா, இந்த புடவை உனக்கு ரொம்ப செமையா இருக்கு. ஆமா மலரு, சான்ஸே இல்ல. ஏன் பிள்ளைங்களா, உங்க அக்காவுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? மாமாவுக்கு சொல்ல மாட்டீங்களா? அக்கா செமனா, மாமா சூப்பர பார்த்தா. புது வேஷ்டி சட்டையில சும்மா டாப் டக்கரா இருக்கிறாரு. ஏய் பூசாரி, ஐயா, போய் பட்டாசு புறாச்சி எடுத்துக்குவா. மாப்பிள்ளை மலர் சேர்ந்து போய் பட்டாசு வெடிக்கட்டும். எல்லாம் ரெடியா இருக்குயா. ரெடியா இருக்கா? ஆ, மாப்பிள்ள அப்புறம் என்ன, வாங்க போய் போடுவா. வாங்க. போதும் என்ன? வா மாப்பிள்ள. வைங்க 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 மாமா. ஏய் இப்போ அந்த பெரிய வெடியை போடலாமா? எந்த பெரிய வெடித்தேன்னு? அந்த வெடியை போடுறதுக்கு அப்பா 2000 ரூபாய் தரேன்னு சொன்னார்ல, அந்த வெடி. அதுக்கு என்ன, எடுத்துட்டு வா, போட்டா போச்சு. மாப்பிள்ள நல்ல யோசனை பண்ணிக்கீங்க. அது என்னமோ பெரிய யானை வெடி மாதிரி தெரியுது. அப்பா, என்ன மாமாவை பயமுத்துறீங்களா? இந்த சிங்கம் எதுக்கும் அஞ்சாது. அப்படியா? சரி. இந்தாங்க மாமா.
வெடிக்கலாமா? ஏங்க பாத்துங்க. சரிங்க. பின்னாடி வந்துருங்க, பின்னாடி வந்துருங்க, பின்னாடி வந்துருங்க, பின்னாடி வந்துருங்க. வைக்கவா? வைங்க பாப்போம். என்னங்க? என்னங்க? எல்லாரும் இப்ப வரப்போறீங்களா இல்லையா? ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ணிட்டாங்க? நானும் அப்போத்துல இருந்து சாப்பிட வாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்டு வந்து வெடிச்சா என்ன? ஷோ. நீ போமா, மாமா இந்த வெடியை போட்டதும் நாங்க வந்துடுறோம். அதெல்லாம் முடியாது. எல்லாரும் சாப்பிட்டு வந்து என்ன வேணா பண்ணிக்கங்க. காலை சாப்பாட்டையே இப்ப சாப்பிட்டா நான் மதியத்துக்கு எப்ப சமைக்கிறது? மாப்பிள்ள, உங்க அத்தை உச்சத்துல இருக்கா. பேசாம உள்ள போயிடலாம். வாங்க வாங்க வாங்க, நடங்க, போங்க, வாங்க மாப்பிள்ள, போ போ. இதான் இப்போ சார் குடும்ப தம்பி. ஹாப்பி தீபாவளி சார். அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சலாக்கும். நானே கடுப்புல இருக்கேன். ஏங்கா வயித்தறிச்சல கொட்டிக்கிற? ஏன் புள்ள, ஏன் இப்படி எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கிற? எல்லாம் அந்த மலரால தான். தீபாவளி கொண்டாடாம மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா மணின்னு அப்பா வீட்டுக்கு தலை தீபாவளி கொண்டாட போயிட்டா. சண்டாளி. அதுவும் நகையில எடுத்து போட்டுக்கிட்டு புருஷன் கூட சந்தோஷமா கிளம்பி போறத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அவ மறுபடியும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். யாரு? அஞ்சலி. ஹலோ அஞ்சலி. அண்ணி, விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் அஞ்சலி. உனக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அண்ணி, விக்டரிக்கு விஷ் பண்ணலான்னு காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள்னே வருது. கொஞ்சம் ஃபோன் அவன்கிட்ட கொடுக்குறீங்களா? வெற்றி, பகுமானமா தலை தீபாவளி கொண்டாட போயிருக்கியா? உன் தலை தீபாவளியில மண் அள்ளி போடுற பாரு. அண்ணி. அஞ்சலி. என்ன அண்ணி, விக்டரி கிட்ட ஃபோனு கொடுங்கன்னு சொன்னேன். அவன் எங்கம்மா இங்க இருக்கான்? ஏன் அண்ணி, எங்க போயிட்டான்? அவன் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு நேத்தே மாமியார் வீட்டுக்கு போயிட்டான் அஞ்சலி. அவன் இந்த வீட்ல இல்ல, இன்னும் 2 நாளைக்கு அங்கேயே தான் இருப்பான். அவங்க மலரோட ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பாரு. பெட்ரூமை விட்டு வெளியே வந்துட்டா அவனுக்கு சிக்னல் கிடைக்கும். ஆமா, தலை தீபாவளிக்கு போறேன்னு அவன் உன்கிட்ட சொல்லலையா? இல்ல அண்ணி. களவாணி பையன், அவனை போய் இன்னும் நம்புற பாரு. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதனால என்ன பையன்? நீ கோவப்பட்டு கிளம்பி பயங்கரமா வருவ. ஆனா அவனை பார்த்ததும் பொட்டி பாம்பா அடங்கி ஒன்னும் இல்லாம போயிடுவ. கடைசியில நான் தான் பல்பு வாங்கணும். அதான் உன்கிட்ட ஒன்னும் சொல்லாம விட்டுட்டேன். இந்நேரம் உனக்கோ வெற்றிக்கோ கல்யாணம் ஆயிருந்தா அவன் உன் வீட்ல உன் கூடவே இந்த நாள் முழுக்க இருந்திருப்பான். ஆனா என்ன பண்றது, நீ நினைச்சா மட்டும் இன்னைக்கு அவன் உன் கூடவே இருக்க முடியுமா? இல்ல நீ கூப்பிட்டதும் அவன் வந்துட போறானா? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது.
எல்லாம் உன் தலை எழுத்து. என்ன பண்றது? சரி அஞ்சலி, அவன் ஃபோன் பண்ணா நான் உன்கிட்ட பேச சொல்றேன். உள்ள நிறைய வேலை இருக்கு, வைக்கட்டுமா? சூப்பர் ஈசு. இப்போ இவ வெற்றிக்கு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லுவா. நாள் முழுக்க கூட இருக்கணும்னு சொல்லுவா. அதே நேரத்துல ராசத்துறை வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவான். வெற்றி வீட்லயும் இருக்க முடியாம வெளியவும் போக முடியாம பாவம் லோலோன்னு அல்லாட போறான். மொத்தத்துல அவன் தலை தீபாவளி டம்மால். நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிடுவானா? என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவானா? அதையும் நான் பார்க்கறேன். தேனு, அப்பா. மாமா ஃபோன் அடிக்குது பாரு, அதை மாமாட்ட எடுத்து கொடு. இந்தாங்க மாமா. தேங்க்ஸ். எடுக்கலாமா வேணாமா? எப்படியும் எடுக்காம விட்டா டார்ச்சர் பண்ணுவா. என்னாச்சு மாப்பிள்ள? மாமா, அது ஒன்றும் இல்லை மாமா. அது ஒரு முக்கியமான காலு. வெளியே போய் பேசலான்னு. வெளியே வெடி போட்டு இருப்பாங்க ஐயா, சத்தம் கேட்கும். இங்கே இருந்து பேசுங்க. சொல்லு மாப்பிள்ள. சொல்லு மாப்பிள்ளையா? ஓ, மாப்பிள்ளை நீங்க மாமனார் வீட்ல இருக்கிறதுனால யாரோ ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி பேசுறீங்க, அப்படிதானே? சொல்லுடா. அப்புறம் பொண்டாட்டி கையால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெடியெல்லாம் வெடிச்சாச்சா? என்ன மாப்பிள்ள, பதில் சொல்லுங்க. டேய், என்னடா வேணும் உனக்கு? நீதான் வேணும் மாப்பிள்ள. கிடைப்பீங்களா? டேய், நான் மாமா வீட்டில் இருக்கேன்டா. தெரியும் மாப்பிள்ள. அதான் பொண்டாட்டி வீட்ல எப்படி தலை தீபாவளி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேக்குதான் ஃபோன் பண்ண. ஹாப்பி தீபாவளி மாப்பிள்ள. சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, அப்படியே புறப்பட்டு நேரா எங்க வீட்டுக்கு வரீங்களா? எதுக்கு? வேற எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம், அதுக்குதான். என் அப்பா வேற ஊர்ல இல்ல, நானும் வீட்ல தனியா இருக்கேனா, போர் அடிக்குது. உடனே வரியா? டேய், இன்னைக்கு எப்படி முடியும்? நான் இங்க இருந்தாகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, நீ உடனே வந்தாகணும். இப்போ மணி 11:50. சரியா உனக்கு 40 நிமிஷம் டைம். 12:30 மணிக்குள்ள நீ எங்க வீட்ல இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டேய், சொல்றது பொறுமையா கேளு மாப்ள. எங்க வீட்ல தீபாவளிக்காக ஏகப்பட்ட வெடி வாங்கி வச்சிருக்கேன். அதுல 10,000 வாலா 10,000 வாலான்னு ஒண்ணு இருக்கு. நல்ல பெரிய சரவெடி. ஒரு நிமிஷம். அதை எடுத்து என் மேல முழுக்க அதை சுத்திக்கிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 12:30 மணிக்குள்ள நீ வரலன்னு வையேன்,
அந்த வெடிய நானே பத்த வச்சுக்குவேனா. அது என் மேல பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாயிடுமா. யாரு கண்டா உசுரே போனாலும் கூட போயிடும். டேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் நிஜமா இப்ப என் மேல சரவெடியதான் சுத்திட்டு இருக்கு மாப்ள. அதனால இதோட சீரியஸ்னஸ் நீ புரிஞ்சுக்கோ. மறந்துடாத. மணி சரியா 12:30 வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ வரல சரவெடிதான். வைக்கட்டுமா? பாய். ஹாப்பி தீபாவளி. டேய் சொன்னா கேளு. டேய்